சிலர்லாம் வந்து கலண்டு போய் தெரியுது, என்ன சொன்னாலும் காதில் கேட்காது. நான் குதிச்சாலே குதிப்பேன், அவன் குதிச்சானா நானும் குதிப்பேன், அவன் கிணத்துல குதிச்சா நானும் கிணத்துல குதிப்பேன். சரிங்களா? அவன் மாடியிலேருந்து குதிச்சா நானும் மாடியிலேருந்து குதிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்குங்க. மாமி இன்னமும் இந்த சூர்யா ஜோதிகா சேலை பஞ்சாயத்து ஓயவே இல்லையா? சூர்யா ஜோதிகா சேலை, சூர்யா ஜோதிகா சேலை. ஏமா தாயலா 600 700 ரவுண்டா வந்து பார்த்தா 700 சேலையை 1000 கொடுத்து நீங்க வாங்குற நீங்க வந்து பெரிய அறிவாளிகள் தான். சரிங்களா? அதே சாரி வந்து நான் ஆன்லைன்ல பார்த்தேன். வெறும் குவாலிட்டி கம்மியா இருக்கிறது 500 சரிங்களா? அதோட கொஞ்சம் குவாலிட்டி வந்து 600. அதை விட கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி வந்து 700 rupees. இதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம். ஐயோ மேடம் 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 நான் ஆர்டர் போட்டிருக்கேன் ஒரு அம்மாட்ட. சரிங்களா? 999. சரிங்களா? இது பத்தாதுன்னு டெலிவரி சார்ஜ் வேற. அப்ப விற்கிற அவங்க பிரில்லியண்டா, வாங்குற நீங்க பிரில்லியண்டா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். ஒருத்தவங்க கட்டி இதுதான் மாடல் சொல்லி கட்டின சேலையில் உங்களுக்கு அப்படி என்னதான் திருப்தி கிடைக்குது? அவங்க விற்கிறதுக்காக 100 இது சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த பஞ்சாயத்து இன்னும் முயல. எப்பா எங்கே பார்த்தாலும் சூர்யா ஜோதிகா சேலை, சூர்யா ஜோதிகா சேலை, சூர்யா ஜோதிகா சேலை. அடுத்து சாய் பல்லவி சேலை. எப்பா அந்த அம்மா இனிமே வந்து நயன்தாரா சேலை. அது வேற. அவங்களாம் வந்து உங்களுக்கு 500 1000 சேலை வாங்கி கட்டிட்டு நீ பாத்தியா? அந்த பிராண்டட் சாரியோட ப்ரைஸ் அவங்களாம் கட்டியிருக்கிறது ஒரிஜினல் சாரி. சரியா? ஒரிஜினல் சாரி கிட்டத்தட்ட எப்படிமா 15,000 20,000 குறைஞ்சது 8,000 10,000 இருக்கும். சரிங்களா? அப்படி சரி தான் அவங்க கட்டுவாங்க. அதை விட்டு அந்த சாரி ஜோதிகா இன்பேர் சாரி, நயன்தாரா மேம் இன்பேர் சாரி. இல்லை உங்களுக்குன்னு ஒரு சேலை கிடைக்கவே இல்லையா? அது எப்படி குறைஞ்ச விலையில உள்ள சேலையை ஹெவியாக வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு பில்டப் ஒரு அம்மா வாங்குது. ஜஸ்ட் 999 தாங்க. வெறும் 999 தான். 1000 500 ஸ்லிப்பிங் சார்ஜ். 600 700 சேலையை வந்து 1000 விற்கிறதே பெரிய விஷயம். சரிங்களா? அது ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட்டாக தெரியுது அந்த 1000. அதுக்கு தானே கடந்து கூ மேக்கப் போட்டு போயிட்டு இருக்கீங்க. அதில் ஒரு அம்மா சொல்லுது, மற்றதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஷாப்பில் வெறும் 800 ஒன்லி ஸ்கிப்பிங் சார்ஜோட. இந்த 800 எதில் வரும்? நம்ம 500 சேலையில் வரும். அப்போ இந்த 1000 rupees எதில் வரும்? நம்ம 600 700 உள்ள சேலையில் வரும். ஆக மொத்தம் அவங்க நல்லா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கங்க. சரிங்களா? கடை எவ்வளவோ கடைகள் போயிருக்கு. நம்ம தொட்டு பார்த்து எடுத்து அது பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துட்டே நம்ம கடையில் எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் வந்ததுக்கப்புறம் மன உளைச்சல் ஆளாயிரும். ஒருத்தவங்க கட்டின சாரி நம்ம அதை கட்டி பார்த்தோம். எல்லாரும் கட்ட சாரி எல்லாத்துக்கும் அழகாக இருக்காது. இப்போ நீ என்ன செய்ய தெரியுமா? அவங்ககிட்ட 500 சரியா? 500 600 சேலை வாங்கினீங்கன்னா நீ 5000 சட்டை தைக்கணும். சரியா? இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3000 நீ சட்டை தைக்கணும். ஆக மொத்தம் பெண்களுக்கு வந்து வறுமை தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா வறுமை தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க. சரி ஐயோ நம்ம இவ்வளோ காசு கொடுத்து போய் இந்த சேலை வாங்குறோமா அப்படின்ட்டு போய் மீஷோவில் வாங்கு. இல்லை அப்படி ஆன்லைனில் தான் வாங்கணும் சொன்னால் மீஷோவில் வாங்கு. ரிட்டர்ன் போட பிடிக்கலைனா அந்த ஆப்ஷன்லாம் இருக்குல்ல, இவங்க போய் ரிட்டர்ன் போட முடியுமா? இல்லை நீ கொடுத்த காசை திருப்பி வாங்க முடியுமா? என்ன பண்ணுவீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஒரு விஷயம் தப்பு அப்படின்னா அதை நீங்கள் தான் திருத்திக்கணும். சரிங்களா? அதை விட்டுவிட்டு இல்லைங்க எங்களுக்கு அவங்க கட்டினது தான் வேணும், அவங்கள கட்டினா நான் அவங்களாவே மாறிடுவேன். அவங்க கட்டினா அவங்களாவே மாறிடுவீங்களோ? அப்போ வந்து ஜோதிகா மேம் சேலை கட்டினோடனே நீங்கள் ஜோதிகா மேம் ஜொலிப்பீங்களா? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஒன்றுமே கிடையாது. சரியா? ஒரு விஷயம் கம்மியாக ஒரு பொருள் கிடைக்கும் போது அதை கூட கொடுத்து வாங்குற நீங்கள் வந்து பிரில்லியண்ட்டும் கிடையாது. பிரில்லியன்ட் கிடையாது. பிரில்லியண்ட்டும் கிடையாதுனால பிரில்லியண்ட் கிடையாது. இதில் வந்து டவராவில் வந்து காலியாக இருக்குன்னு தான் இருக்கும். டவரா ஃபுல்லாக வந்து காலியாக போய் தான் நடக்கணும். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? அவங்க உட்காந்து இதோ ஒரு சின்ன விஷயம் யோசிக்க மாட்டியா? பக்கத்து இது பண்ணிட்டு அவன் அதை போட்டுக்க மட்டும் பொறாமப்படுறீல. நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்க நல்லா வந்து இது பண்ணி கொஞ்சம் விலையில் உள்ளதை கூட விலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க சம்பாரிச்சு பிஸ்னஸ் உமன் ஆயிடுறாங்க. நீ என்ன ஆயிருக்கீங்க? அவங்க கப்பு எல்லாம் வாங்குற. நீ ஒரு வெஞ்சனை கிண்ணம் வாங்க முடியுதா? செலவு தான் பண்ணுறேன். தெண்டை செலவு தான். அது உண்மையாகவே தெண்டை செலவு தான். 500 600 சேலையை நீ 1000 கொடுத்து வாங்கி 2000 கொடுத்து வாங்குறேன்னா நீ பிரில்லியண்டா? இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? சகோதரிகளே புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அவங்க வந்து யார் வேணா, நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. இது என்னோட யாரும் வந்து பர்சனலாக வந்து நீ வந்து பார்த்தியா அதெல்லாம் வந்து பண்ணாது. சரிங்களா? எத்தனை பேர் காசு இது பண்ணிட்டு அக்கா நான் காசு கொடுத்தேன் எனக்கு திருப்பி கொடுக்கலக்கா அப்படின்ட்டு எத்தனை பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க? ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? போயிட்டு போகணும். நீங்கள் தான் ஜமீன்தாராச்சே. நீங்கள் தான் அப்படி கட்டு பணம் இருக்கும். அவங்க வந்து இன்ஸ்பயர் சாரி தானே, அடுத்து மறுபடியும் அவங்களோட கொடு. புரியுதா? இந்த வருஷம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. வந்து நம்ம வந்து குறைஞ்ச விலைக்கு வாங்கி ஆன்லைனில் வாங்கி உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. சரிங்களா? எந்த ஒரு தறி நிற்கிறவன்ட்டு எதையும் வைக்கல. இப்போ நான் போய் ஒரு தறி நிற்கிற இடத்துல நின்றுட்டு இது என்னோட ஓன் தறிங்க, இந்த தறியில் வந்து எல்லாமே என்னோட சேலை தான் அப்படின்னு நான் சொன்னால் நீ நம்ப மாட்டியா? நம்புவல்ல? அதே தான் அங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் ஒன்றுமே இல்லாத விஷயத்த நீ வந்து காசு கொடுத்து நிறையா போட்டு அழிக்காதீங்க. முடிஞ்சா போய் கடையில் நல்ல பொருளாக அவங்க கட்டினதில் கடவுளே கிடையாது. நீ கட்டுறது தான் ட்ரெண்டாக இருக்கணும். அவங்க பார்த்து நீ என்ன காப்பி பேஸ்ட்டா? அவங்கள பாரு கட்டினோடனே நீ வந்து அவங்கள மாதிரியே இருப்பேன். சிலர்லாம் வந்து கலண்டு போய் தெரியுது, என்ன சொன்னாலும் காதில் கேட்காது. நான் குடிச்சாலே குதிப்பேன், அவன் குதிச்சானா நானும் குதிப்பேன், அவன் கிணத்துல குதிச்சா நானும் கிணத்துல குதிப்பேன். சரிங்களா? அவன் மாடியிலேருந்து குதிச்சா நானும் மாடியிலேருந்து குதிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அவனை பிடிச்சிருக்குங்க. அவ்வளோதான். பிடிச்சிருக்குன்னா குடிக்கிறதோ நீ பாட்டிக்கிறணும். இல்லை மேம் நீங்கள் தான் வந்து என்னோட இன்ஸ்பைரிங்னா அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுது. நீ என்ன பண்ணுற? உட்காந்துட்டு தானே இருக்கேன். இதில் வந்து இன்ஸ்பைரிங்லாம் சொல்கிறதுக்குலாம் வேலை இல்லை. சரிங்களா? நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறேன், பொதுவாகவே தான் சொல்கிறேன். அப்படியே 1000 ஸ்டோன் ஒரு கட்டி 100 சேலை விற்றோன்னே நீ வந்து 100 எங்கே விற்கிறாங்க? குறைஞ்சது 300 400 தான் வருது. சரியா? உங்களுக்காகவே நான் அந்த சூர்யா ஜோதிகா சரி ரிவ்யூ போடுறேன். சரியா? நான் உங்களுக்காகவே வாங்கி வச்சிருக்கேன் ஒரு பொட்டிக்கில் இருந்து. அது யாரும் நான் சொல்லலை, போட்டிருக்கேன். நான் வந்துடும் நினைக்கிறேன். நான் 2 3 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நான் போடுறேன். சரியா?
சப்பா நல்லா இருந்துச்சா இல்லையா? என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. சரியா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இந்த மாதிரி மீஷோ ஆகட்டும், இப்படி நிறைய ஆன்லைன் இதில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. புதுசாக ஒன்றும் வந்து அவங்க வந்து இது பண்ணலை, தயாரிக்கலை எந்த பொருளையும். நீ உடனே தயாரிக்கிற ரேஞ்சுக்கு வந்து பில்டப். இது வந்து எத்தனை பேர் இந்த வாய்ஸ் கடை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அப்படி டைம் கிடைக்காதுல்ல. இதே வந்து ஆடிட்டு புறணி பேசினா ஆஹா சூப்பர். நீ கேட்குறல்ல இது சில பேர்லாம், ஏன் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம்? அடுத்தவங்களை பற்றி பேசினா தான் நீ வந்து பார்க்குற. இல்லை சொந்தமாக நீ பேசினா நல்ல விஷயத்தை பேசினா பார்க்குறியா? இல்லை குடும்ப கதையாக இருக்கும். இல்லைனா அப்படியே ஃப்ராங்க். நாங்கள் வந்து என் வீட்டுக்காரமா ஃப்ராங்க் சர்ப்ரைஸ் கிஃப்ட். அந்த வீட்டில் வந்து டெக்கரேஷன் பண்ணுறது வந்து இந்த அம்மாவுக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. என் வீட்டுக்காருக்கும் சர்ப்ரைஸ். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நீங்களாவது புரிஞ்சு நடந்து தெரிஞ்சுக்கோங்க.